வெல்கம் டு மதுதேஜ் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் சிட்டி சூப்பர் பஸாருக்கு போயிட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்க போகிறோம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாங்கள் 100 ருபீஸ் நாங்கள் வச்சுருக்குறோம். எங்கள் அப்பா சொன்னார், இந்த 100 ருபீஸில் நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கோங்க, ஸ்நாக்ஸ் என்ன வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்றாரு. அதனால் நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆக்சுவலி நீங்கள் நினைப்பீங்க எப்படி 100 ரூபாய்க்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்க முடியும், வெறும் 32 ருபீஸ்க்கு கிறிஸ்மஸ் ட்ரீ கிடைக்கும். இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒன்னொரு வீடியோ வரும், நான் அப்பா சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போகலாம் வீடியோக்குள்ளே. போவோம். இல்லை எடுத்துட்டு வா. இப்போ நாங்கள் என்னென்னலாம் வாங்குகிறோன்னா ஸ்நாக்ஸு. ஏன்னா நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறனால நான் சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸ்நாக்ஸு, கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கு டெக்கரேஷன்ஸு, சாக்லேட். ஓகே, கிறிஸ்மஸ் ட்ரீ எங்கடி? சீக்கிரம் எடு கிறிஸ்மஸ் ட்ரீ. ஒன்று குட்டி பாரு. ஓகே, குட்டி பாரு. புடி, நான் பார்க்குறேன். எங்கே இருக்குது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ? 50 ருபீஸ் தான் இருக்குது. எடாத. நாங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கேவலமாக பிஞ்சு போயிருக்கு, அதை நாங்கள் வாங்கி. இல்லை, இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று போய் அப்புறமா பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி நெக்ஸ்ட்டு அதுக்கான டிசைன்ஸ் தான் வாங்க. ஆக்சுவலி ரேட்டு பார்த்து தான் பண்ணுவேன். ஏன்னா 100 ருபீஸ் வருது. நம்ம குட்டியாக இருக்கிறது மட்டும் வாங்கிட்டோம். குட்டியாக என்னடி இருக்குது? பாக்கெட்டாக தான் இருக்குது. ஒரு பெல் இருக்குது. இல்லை, அது வேணாம். அழகாக இருக்குது. இது எவ்வளோ? ஐயோ வேணாப்பா. சரி, ஒரே ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் மட்டும் வாங்கிட்டேன். எல்லாமே அதிகம் தாண்டி. இந்த எண்ணெய் இது எவ்வளோ? எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்னென்னு வாங்குவோம்? என்னடி? இல்லை காய்ஸ். ஓகே, வீடு வாங்கிக்கலாம். 80யா? இது எவ்வளோ? இது 83. இது எவ்வளோ? 1 அதுவா? 104. சரி, இது வாங்கிக்கலாம். சரி விடு, நம்ம நிறைய வாங்கி போடு. என்ன வாங்க போகுது? இது கேவலமாக இருக்கும். ரெண்டு வாங்கிக்கிறேன். நான் இது வாங்கிக்கிறேன். ஓகே, தங்கச்சி வாங்கிக்கிறேன். இது எவ்வளோ? 10 ரூபா தான் இருக்கு. எவ்வளோ? போட்டனா எவ்வளோ? 80 ரூபா. ஐயாப்பா, நான் வேறு இதே வாங்கிக்கிறேன். வாங்கிக்கோ. அது வேணாம் எனக்கு. போ. எது வாங்கலாம்? இது வாங்கிக்கோ. ஒயிட் கிட்கேட் வாங்கிக்கிறேன். அது எவ்வளோ மழை தெரியுமா? வாட்டுக்கு எடுக்கிறேன். இது எங்கே இருக்கு ரேட்டு? இது 80 ருபீஸ் தேஜோ. வேணாம். சரி, நான் இதே எடுத்துக்கிறேன். வேணாம், நான் இதை எடுத்துக்கிறேன். 90. அது 20 ருபீஸ். இதுதான், நான் இதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஐட்டம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம லேஸ் பொடி. லேஸா? லேஸ் வாங்கிக்குவோம். அவன் லேஸ் இந்த பக்கம் இருக்குமா? நம்ம அந்த சைடு போயிடுவோம். லேம்ப் வாங்கிக்கோமா? அது எதுக்குடி? வேஸ்ட்டு. மது பீச் எல்லாம் வேணும். மது வேஸ்ட் தான். I will like it. So இந்த பீச் நான் ரொம்ப நாளாக வாங்கலான்னு இருந்தேன். எது எப்படியோ கிடச்சிருச்சு. இதுவா? இது மது, இது சச் அ வேஸ்ட் திங் மது. you don't do. I want to do beat.
Get lost. What for me? இது ஒரு மினி ஷாப்பிங். வயர் பார்க்குறியா? கொஞ்சம் அழகான மூஞ்சியை காட்டு மது. அழகான மூஞ்சியை காட்டு. நான் சொன்னேன்ல, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்பா எனக்கு இது பத்தலப்பா ப்ளீஸ்ப்பா அப்படி 100 ரூபீஸ் வாங்கிட்டு வரேன். வாங்க நம்ம ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபெயிலியர். அப்பா வேணாம்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம என்னடி பண்ணுறது? காட்டன் கேண்டி இதான் நம்மக்கிட்ட இருக்கே. இப்போ எங்கள் அப்பா கிட்ட கேட்டு அந்த பீடு எதுக்கு வாங்குற தேவையில்லாமல்? இருக்குது. இது எவ்வளோ ருபீஸ்? அழகாக இருக்குல்ல? இது மேலே யூனிகார்ன் இருக்க மாதிரி என்கிட்ட இருக்கு. என்ன? எனக்கு இந்த பீட்ஸ் எல்லாம் வேணாம் தெரிஞ்சு. நல்ல முடிவு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ எது வேணால் கேட்டாலும் நான் எது வேணால் நம்ம இங்கே ஒரு புக் வாங்க போகிறேன் 50 ருபீஸ்க்கு. இந்த இப்போ ஒரு பைத்தியமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன இவளுக்கு அறிவேல கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணுற போகிறேன்டி. என்கிட்ட அந்த மாதிரி புக்கு இல்லை. உங்ககிட்ட வாங்கி போடு. கொஞ்சம் வாய மூடு. நீ தனப்பல் கிட்ட கேட்டுட்டு நீ என்ன வேணா பண்ணு. இது கம்மியாக இருந்துச்சு நான் வாங்கிக்கிறேன். 50. தனப்பால் கிட்ட ஃபஸ்ட்டு நீ கேடு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா வாங்கினா எனக்கு நோ வரிஸ். இது எவ்வளோ? நம்ம ஏதாச்சும் பார்ப்போம். அது என்னது? ஓகே. ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட கேளு. அது எங்கே காட்டு? அந்த புக்கு காட்டு. ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட கேளு. இந்த புக்கு தானே போய் கேட்டு. ஏன்டி இங்கேயே சுற்றிட்டு இருக்க? 6 மினிட்ஸாக இங்கேயே சுற்றிட்டு இருக்கடி நீ. கொஞ்சம் கூட அறிவேன்னு ஒன்று இல்லையா? காட்டு. இதை வாங்க போகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் அப்பா கிட்ட நீ கேட்கணும். நான் போய் 50 ருபீஸ்க்கு நான் போய் கேட்டு வரேன். வெயிட். ப்ளீஸ் 50 ருபீஸ்க்கு தான். இதை கண்டிப்பாக எங்கள் அப்பா அலோவ் பண்ண மாட்டேன். நான் கேட்குறேன். டாடி இது மதுக்கு வேணுமாம்மா? வேண்டாம்ல. வா அமேசிங். இந்த புக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. மிஷின் சக்ஸஸ். மது புக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்பா. 50 ருபீஸ்க்கு தான்டி. அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். 50 ருபீஸ் வாங்கிட்டு 50 ருபீஸ்க்கு அது வேண்டான்னு சொல்லிட்டான். ஏன் நீ நடிக்க? நான் நடிக்கல. நீ போய் கேட்டுக்கோ. வேண்டான்னு தான் சொன்னான். போய் கேட்டேன்னா நல்லா திட்டுறான். என்ன சொன்ன? சும்மா சும்மா ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னான். இது ஸ்கிராப் புக்கு. இது எவ்வளோ பாரு? அவங்க 60 ருபீஸ்ன்னாங்க. இது ஒரு 50 ருபீஸ் தாண்டி. அங்கே 80 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. வேற ஏதாச்சும் லேஸ் வாங்குடி. நீங்க அப்பமா நான் அம்மா நீ பாருங்க. இது என்கிட்ட இந்த மாதிரி இல்லைம்மா. மது உனக்கு வாங்கி தர மாட்டாங்க. போ வச்சுட்டு போ. உனக்கு மது ஒரு ஐடியா சொல்கிறேன் மது. என்ன? இப்போ வந்து நீ வாங்கினா காசு வேஸ்ட் ஆகிடும். நான் நம்ம என்னால் எந்த ஸ்நாக்ஸும் கேளு. எந்த ஸ்நாக்ஸும் வாங்க முடியாது. அதனால நம்ம கிறிஸ்மஸ் கத்தை வந்து ஃப்ரீயாக தருவார். இருக்குதுல்ல. ஆனால் அப்பா ஆச்சு அம்மாவும் அப்பாவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வெயி வேணான்னு சொல்லிட்டாங்க. வெயி இருக்குதுல்ல. இல்லை நான் அப்பா கிட்ட போய் சொல்கிறேன். என்னோட மிஷின் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து அவரை வாங்க விடாமல் பண்ணிட்டோம். வாங்க நம்ம போய் லேஸ் வாங்குவோம். எங்கள் என்னென்ன ஐட்டங்களோ இந்த சிட்டி சூப்பர் பஸாருக்குள்ளே அப்படின்னு பாடிட்டே போனால் அந்த ஃபுல் லேஸ் இடமும் வந்துடும். எது வாங்குவோம்? இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 20 ருபீஸ். ஆனால் இது சிப்ஸு. இது 20 ருபீஸ். இது வாங்குவோம். இதில் 20 ருபீஸ் வேண்டாம். 30 ருபீஸ் இங்கே இருக்குது. வாங்கியாச்சு.
ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கோம். அவன் எங்கடா போயிட்டோம் கொஞ்சம். எங்கே இருக்காளா? இல்லை இப்போ உனக்கா 2 பேர் இருந்தேன். இது ஒன்று தான், 2 பேர்த்துக்கும் ஒன்று தான். உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். உனக்கும் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வாங்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு மண்டே தான் வாங்க போகிறோம். இந்த வச்சுக்கோ என் மண்டை. இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸு. இந்த பக்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாவ், இந்த கிளாஸ் எப்படி இருக்கு? ஜூஸ் குடிக்கிற கிளாஸஸ் இருக்குது. அப்படியே உள்ள வந்து எல்லாம் பேக் செட் எல்லாமே இருக்குங்க. பாருங்க, ஒரு ஷோகேஸ் ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்கேன்? இங்கே பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் ஐட்டம்ஸு. இதெல்லாம் பார்த்தோம். எதடி அது? மீன் தொட்டி. ஏப்பா, இங்கே பாருங்க. வா, அழகான ஒரு மயில். தேவையில்லை, நீ உடச்சேன்னா நீட காசு தான். நான் அது பண்ண மாட்டேன். போ, அது எவ்வளோ ருபீஸ்னு மட்டும் பார்ப்போம். பாருங்க. ஓ மை காட், இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ ருபீஸ்னு. எவ்வளோ? 1 காட்டு காட்டு. 1039 rupees. வேஸ்ட், அது வேஸ்ட். வாங்கினா வேஸ்ட் தான். வா, இது என்ன? இங்கே கை வைக்க முடியல. எங்கே இருக்கு? இங்கே. தாஜ்மஹால் பாருங்க. பூப். ஈஃபில் டவர் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஈஃபில் டவரா? இது என்னது? இது வாங்கலாம் எவ்வளோ நாள் தெரியுமா? இது என்னது? வாட்டேஜு டைம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சிட்டி சூப்பர் பஸார் வந்து பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் 11 minutes ஆயிடுச்சு. கிஃப்ட் தருவாங்க எவ்ரி இயர். இந்த வருஷமும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கிஃப்ட் தராங்கன்னு தெரியல. ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். வந்து கிறிஸ்மஸ் தாத்தான்னு ஒரு இங்கே வந்து யாருமே தரமாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா தான் தருவாங்க. ஆமாம், அதையும் நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். பீச் வாங்கலாம் நின்று, பட் இதிலே காசு போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு. ஆமாம், ஆல்ரெடி இருக்குது. நான் வாங்க இதுலேருந்து எல்லாத்தையும் ஒரு நாள் நான் வாங்குவேன் ஒரு நாள். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்லிப்பர்ஸு, ஷூ ஸ்டாண்ட்ஸு பார்த்தீங்களா? ஸ்லிப்பர் இது எல்லாமே இருக்குது. ஒரு முக்கியமான கேர்ள்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஐட்டம்ஸ் இருக்குறா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா மாய்ஸ்சரைசர் கேட்டாங்க. எங்கே இருக்குது மாய்ஸ்சரைசர்? தேடு. என்ன மாய்ஸ்சரைசர்? மாமா மாய்ஸ்சரைசர் தேடு. இது என்னது? ஃபேஸ் வாஷ். இது ஃபேஸ் வாஷ். இது ஃபேஸ் வாஷ். 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 இல்லை, ஐ திங்க் ஸோ இந்த பக்கம் இருக்குது நினைக்கிறேன். ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ். எங்க? இதோ இதுதான் மாய்ஸ்சரைசர். ஆனால் அது மாமா அர்த்தம் இல்லை. இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ளோத் வாஷ் பண்ணுறது, சோப், இதெல்லாம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. பில்லிங் முடிச்சாச்சு. இதை நான் வாங்கிக்கிறேன். ஆனால் எனக்கு கிறிஸ்மஸ் அப்போ எனக்கு ஒன்று புதுசாக கிடைக்கும். இப்போ இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து கிறிஸ்மஸ் அப்போ 10 கொடுத்தாங்கன்னா எனக்கு இவனுக்கு 11 கிடைக்கும். இப்போ கிறிஸ்மஸ் அப்போ 11 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இவனுக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எனக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் இல்லாமல் கமெண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.